Good evening, everyone. குட் ஈவினிங் ஜி. நான் 2 minutes வெயிட் பண்ணுவோம். வேற யாராவது ஜாயின் பண்றாங்க பார்ப்போம். இல்லை அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து லாக் ஷிப்பிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். அது கடைசியா அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ரீஜாயின் பண்றது நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டேன். அதனால பார்ட் 1 வீடியோ மட்டும் தான் அனுப்பிச்சேன். நான் என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் கேட்குது இல்லை, ஆடியபிளா இருக்குல்ல நான் பேசுறது. கேட்குது இல்லை நான் பேசுறது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ணா. கேட்குது அப்படின்னு நினைச்சு கேட்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா லாக் ஷிப்பிங்னா என்ன, லாக் ஷிப்பிங்கை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது, இதுதான் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம், லாக் ஷிப்பிங் வந்து செஞ்சுட்டு என்னென்ன சினாரியோவில் எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான் பார்த்தோம். லாக் ஷிப்பிங்னா என்னென்ன, அதுக்கு என்னென்ன மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ், அது எப்படி கான்ஃபிகர் பண்றது, என்ன ப்ரீ ரெக்வஸ்ட், ஃபுல் ரெக்கவரி மாடல்ல இருக்கணும், ஒரே வெர்ஷன்ல இருக்கணும், இல்லைன்னா லோ வெர்ஷன்லேருந்து ஹை வெர்ஷன் இருக்கணும், கம்ப்ரஷன் செட் பண்ணிக்கலாம், செகண்டரி டேட்டாபேஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்றது, காப்பி ஃபைல்ஸ் எப்படி செட் பண்றது, ரீஸ்டோர் டிரான்சாக்ஷன் லாக் எப்படி செட் பண்றது, அதுக்கு ஷெட்யூல் எப்படி பண்றது. பை டிஃபால்ட்டா 15 minutes வரும், அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். டிலே எப்படி பண்றது, ரீஸ்டோர் பண்றத, ஏதாவது ரீஸ்டோரே ஆகலை அப்படின்னா எப்படி அலர்ட் பண்றது, இதுதான் பார்த்தோம். இந்த மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் வந்து இதை டிக் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு மானிட்டர், இது செகண்டரியா நீங்க எந்த சர்வர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். 2 சர்வர் இருக்குன்னா பிரைமரியோ இல்லை செகண்டரியோ கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தேர்ட் சர்வர் கூட செட் பண்ணிக்கலாம், மானிட்டர் சர்வரா. அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோர் வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்மளால பிளான் பண்ணணும், ஒரு டவுன் டைம் பிளான் பண்ணிட்டு அப்புறம் மேனுவலாக ஃபெயிலோர் பண்ணணும். ஃபெயிலோர் பண்ண பிறகு ஆர்ஃபன் யூசர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட டேட்டாபேஸ் வந்து பெரிய டேட்டாபேஸ், வெரி லார்ஜ் டேட்டாபேஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தான் ரீஸ்டோர் பண்ணி அப்புறம் கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம விசார்டுக்கு வச்சு காமிச்சோம்ல, அது மாதிரி பண்ண முடியாது. என்ன ஸ்டெப்ஸ்னா இந்த ஸ்டெப், இதுக்கு பதிலாக இந்த ஸ்டெப், நீங்க பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிட்டு இதை டிக் பண்ணி இந்த
ரேடியோ பட்டனை டிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகணும். இப்போ நம்ம இதை சொன்னதை அப்படியே செஞ்சு பார்க்கலாமா? நான் போன வாரம் வந்து செஞ்சது, மண்டே செஞ்சது வந்து இந்த இருக்கு. இதுதான் நம்ம மண்டே செஞ்சோம், லார்ட்ஷிப் அண்டர் ஸ்கோர் பிரைமரி. இது பிரைமரி, இது செகண்டரி. லார்ட்ஷிப்பிங் அண்டர் ஸ்கோர் பிரைமரி. இது வந்து 2019 வெர்ஷனு, இது 2022 வெர்ஷனு. 2019லேருந்து 2022 வெர்ஷன் தான் நம்ம செஞ்சு பார்த்தோம். இப்போ பாருங்க, ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்குங்க. 1 2 2 டேட்டாபேஸ் தான் இருக்குது ப்ரைமரில். லார்ட்ஷிப் பிரைமரி, எல்எஸ்எம், சரி, லார்ட்ஷிப் பிரைமரிங்கிறது செகண்டரியில் ரீஸ்டோரிங் ஸ்டேட்டில் இருக்குது. எல்எஸ்எம்ங்கிற டேட்டாபேஸ் ரீஸ்டோரிங் ஸ்டேட்டில் இருக்குது. மொத்தம் லார்ட்ஷிப்பிங்கில் 2 டேட்டாபேஸ் இருக்குது. இப்போ இன்னொரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. நியூ டேட்டாபேஸ். எது டவுட் அப்படின்னா சார்ட் பண்ணுங்க. நியூ டேட்டாபேஸ். இது வந்து லார்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் பை டிஃபால்ட் இது சி டிரைவ்லேயே போகிற மாதிரி செட் பண்ணுறேன். இது மாற்றிக்கலாம் நீங்கள் பார்த்து. டிஃபால்ட்டாக ஃபுல் ரெக்கவரி மாடல் தான் இருக்கும், அதனால் அதை கண்டுக்கல. என்ன டிஃபால்ட் இருக்கோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு லார்ட்ஷிப்னு. செகண்டரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் இருக்காது லார்ட்ஷிப்புங்கிற பேரில். நல்லா பாருங்க, லார்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பேக்கப், பெரிய டேட்டாபேஸாக இருக்குன்னா இதை பேக்கப் எடுத்து அங்கே போய் ரீஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லார்ட்ஷிப்பிங் எனேபிள் பண்ணலாம். இது ஸ்மால் டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுனால நான் ஜிஐல விசார்ட் மூலமாகவே பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் லார்ட்ஷிப்பிங் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரைட் சைடில் அப்படியே மாறும். இங்கே எனேபிள் திஸ் அஸ் ஏ பிரைமரி டேட்டாபேஸ் இன் ஏ லார்ட்ஷிப்பிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் ஆகும். டிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எனேபிள் ஆகிடுச்சு பாருங்க. அதுக்கு முன்னால இப்போ பாருங்க எனேபிள் ஆகல பாருங்க. டிக் பண்ணோன்னு எனேபிள் ஆகிடுச்சா? டிஃபால்ட்டாக எவ்ரிடே எவ்ரி 15 மினிட்ஸ் ரன் ஆகிற மாதிரி இந்த ஷெடியூல் இருக்கும். இந்த பேக்கப் செட்டிங்கை நான் கிளிக் பண்ணோம்னா நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது பாருங்க, டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் செட்டிங்ஸ் வந்து பெர்ஃபார்ம்டு பை எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப். ஏஜென்ட் ஜாப் மூலமாக தான் இது பெர்ஃபார்ம் ஆகும். எங்கன்னா பிரைமரி சர்வர் இன்ஸ்டன்ஸில். இது லாக் பேக்கப் எடுக்கணும்னா நம்ம லொக்கேஷன் கொடுக்கணுமா இல்லையா? நெட்வொர்க் பார்த்து கொடுக்கணும். ஏன் நெட்வொர்க் பார்த்து கொடுக்கணும்னா செகண்டரி சர்வர்லேருந்து வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு. இது லாஸ்ட் கிளாஸ்லேயே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இந்த டம்ப்ஸுங்கிற ஃபோல்டரை நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். ஷேரிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்க, ஜென்ரல் ஷேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஷேர் பண்ணியிருந்தா சர்வர் நேம் அந்த ஃபோல்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஷேர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆயிரும். இது இங்கே கொடுத்துட்டேன். நெட்வொர்க் பாத் டு பேக்கப் ஃபோல்டர். இங்கே தான் பேக்கப் எடுக்க போகுது. குமார் பிசி டம்ப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில். இது வந்து பேக்கப் ஃபோல்டர் வந்து பிரைமரி சர்வர்ல இருக்கு அப்படின்னா லோக்கல் பாத்து கூட கொடுத்துக்கலாம். யூ மஸ்ட் கிராண்ட் ரீட் ரைட் பர்மிஷன். இந்த ஃபோல்டருக்கு ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். யாருக்குன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு. எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் எந்த அக்கௌண்ட் ரன் ஆகுதோ அதுக்கு ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். 72 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற ஃபைலை டெலீட் பண்ற மாதிரி பை டிஃபால்ட்டா இருக்கும். பேக்கப்பே நடக்கலன்னா 1 ஹவருக்கு உங்களுக்கு அலர்ட் வரும். பேக்கப் ஜாபோட பேரு எல்எஸ் பேக்கப் அண்டர் ஸ்கோர். இது வந்து டிபி நேம். எல்எஸ் பேக்கப்னு லார்ட்ஷிப்பிங் பேக்கப் அண்டர் ஸ்கோர். இது வந்து டிபி நேம். பை டிஃபால்ட்டா இப்படிதான் பேர் வரும் ஜாபுக்கு. இது மாத்தணும்னா உங்களுக்கு மீனிங்ல எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இது வந்து ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் எவ்ரிடே ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ரஷன் செட் பண்றதுன்னா நீங்க போய் மாத்திக்கலாம். கம்ப்ரஸ் பேக்கப், டூ நாட் கம்ப்ரஸ். டிஃபால்ட்லேயே விட்டுறதுன்னா டிஃபால்ட். இப்போ ஷெடியூல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஷெடியூல்ல மாற்றணும் அப்படின்னா டெய்லி எவ்ரி 15 மினிட்ஸ், அதை 20 மினிட்ஸ் ஒன்ஸ் கூட மாற்றிக்கலாம். கிளிக் ஓகே. இந்த மாதிரி பாருங்க, அக்கோர்ஸ் எவ்ரி டே எவ்ரி 20 மினிட்ஸ். கிளிக் ஓகே.
இப்போ நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறத செட் பண்ணியாச்சு. பிரைமரி சர்வரில் உள்ள வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பண்றோம், டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எங்க எடுக்கணும் அப்படிங்கிற பார்த்து கொடுத்தாச்சு. எவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு ஷெடியூலும் செட் பண்ணியாச்சு. அது கம்ப்ரஸ் பேக்கப்பா இல்லை டூ நாட் கம்ப்ரஸா இல்லை டிஃபால்ட்டா அதையும் செட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து லாக் ஷிப்பிங்ல இன்னொரு இது இருக்குல்ல, செகண்டரி டேட்டாபேஸ் இன்வால்வ் ஆகும்ல, அதை நம்ம ஆட் பண்ணணும்ல. we have to add secondary server instance and database. அதுக்கு இந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இந்த விண்டோ ஃபுல்லா செகண்டரி சர்வர் இருக்குல்ல, அது பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க நீங்க செட் பண்ணுவீங்க. செகண்டரி சர்வர் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, கனெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்டன்ஸ். நல்லா பாருங்க, பிரைமரி வந்து குமார் பிசி எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் 1, செகண்டரி வந்து குமார் பிசி 1433 இந்த போர்ட். இது பாருங்க எஸ்கியூஎல் 2019. எப்படி நான் 2019 சொல்றேன்னா, எஸ்கியூஎல் சர்வர் 15 அப்படின்னா 2019 வெர்ஷன், 16 அப்படின்னா 2022 வெர்ஷன், எஸ்கியூஎல் சர்வர் 2022 வெர்ஷன். இதுதான் பிரைமரி, இதுதான் செகண்டரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க வர்றேன், செகண்டரி தான் நான் கனெக்ட் பண்றேன். பை டிஃபால்ட் என்னோட பேர்லயே போகுது. கம்பெனியா இருந்தா எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன், யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுப்பீங்க. கிளிக் கனெக்ட். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனோடனே இது சின்ன டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுனால இந்த எஸ் ஜெனரேட் எ ஃபில் பேக்கப் ஆஃப் த பிரைமரி டேட்டாபேஸ் அண்ட் ரீஸ்டோர் இன் டு த செகண்டரி டேட்டாபேஸ். இந்த வேலையை இதை பேக்கப் எடுத்து இங்க கொண்டு வந்து ரீஸ்டோரே பண்ணிடும் இந்த விசார்டு. இது சின்ன டேட்டாபேஸ்ங்கிறதுனால இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான். இது ஏற்கனவே ஏதாவது பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த பேக்கப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த இப்போ எந்த பாத்துல எடுத்துறீங்களோ அந்த பேக்கப் ஃபைலை வந்து நீங்க மேப் பண்ணி இது பண்ணலாம். இது ரெண்டும் ஒன்று தான். இதுவே பேக்கப் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷனு, இல்லை நான் ஏற்கனவே பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனு. அந்த பாத்தை நீங்க மேப் பண்ணணும். இல்லை எனக்கு ரொம்ப வெரி லார்ஜ் டேட்டாபேஸு, எனக்கு வந்து லாக் ஷிப்பிங் வந்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்றதுலாம் ரொம்ப டைம் ஆகும், 1 டெராபைட் 2 டெராபைட்னு இருக்கு அப்படின்னா இது ரெண்டு இது பண்ணீங்கன்னா கூட லேட்டு தான் ஆகும். அதுக்கு இந்த ஆப்ஷன், நீங்களாவே பேக்கப் எடுத்து நீங்களாவே போய் செகண்ட் இங்க போய் ரீஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்னு போகணும். இப்போ அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போறேன். அதுவே வந்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணணும், பார்த்துக்குங்க. அடுத்து காப்பி ஃபைல் செட் பண்ணணும். எந்த பாத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். நம்ம பிரைமரி சர்வர்ல //குமார் பிசி /டெம்ஸ்ல இருக்கு. செகண்டரி சர்வர்ல இங்க இருக்கு. இதுதான் நெட்வொர்க் பாத். இது பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால இப்படி வருது. சர்வரா இருந்தா வேற சர்வரா இருக்கும். இங்க வந்து வேற சர்வர் நேம் வரும். அங்க நீங்க என்ன ஃபோல்டர் ஷேரிங் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வரும். அங்க காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பாத்தை கொடுக்கணும். குமார் பிசி டெம்ஸ்ல எடுக்கிற பேக்கப்பை குமார் பிசி செகண்டரி டெம்ஸ்ல கொண்டு வந்து காப்பி பண்ணிடும் அங்க எடுக்கிற லாக் பேக்கப்பை. ஓகே, 72 மணி நேரத்துக்கும் முன்னால உள்ளதை டெலீட் பண்ண அப்படின்னா டெலீட் பண்ணிடும். இப்ப இந்த ஃபோல்டருக்கும் நீங்க ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும் எஸ்கியூஎல் சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு, இல்லைன்னா காப்பி ஆகாது, ஃபெயில் ஆகும் ஜாப். அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டோம், இனிஷியலைஸ் செகண்டரி டேட்டாபேஸை எப்படி ரீஸ்டோர் பண்றோங்கிறது செட் பண்ணியாச்சு. பிரைமரியில் இருக்கிற பேக்கப் ஃபைல் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் ஃபைலை காப்பி பண்றதுக்குள்ள பார்த்து மென்ஷன் பண்ணியாச்சு. அது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை ஓடணும் அப்படிங்கிற ஷெடியூலு இந்த ஜாப் மூலமா தான் ரன் ஆகும். அது அங்க 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓடுறதுனால இது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கணும், 25 வச்சுக்கோமா. 25 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓடும். அடுத்து ரீஸ்டோர், என்ன மாதிரி முறையில ரீஸ்டோர் பண்ணணும், நோ ரெக்வரி மோடா, ஸ்டாண்ட் பை மோடா. பை டிஃபால்ட் நோ ரெக்வரி மோட்ல இருக்கும். இது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டேன், இனிஷியலைஸ் டேட்டாபேஸ் எப்படி செகண்ட் டேட்டாபேஸ் இனிஷியலைஸ் பண்றங்கிற ஸ்டெப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. எப்படி காப்பி பண்ணணும் எந்த இடத்துக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஷெடியூல் ஓடணும், ஃபைலை போய் காப்பி பண்ணி கொண்டாந்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு.
பழைய ஃபைலு 72 மணி நேரத்துக்கு முன்னால இருக்குன்னா அது டெலீட் பண்றதையும் செட் பண்ணியாச்சு. இது வந்து ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லுவாங்க. அடுத்து எப்படி டிரான்சாக்ஷன் லாக ரீஸ்டோர் பண்ணணும், என்ன மெத்தட்ல? நோ ரெக்கவரி மோடா இல்ல ஸ்டாண்ட் பை மோடா? நோ ரெக்கவரி மோடுன்னா உங்களால படிக்க முடியாது. இங்க பாருங்க, ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்கேன்ல. இதை நான் போய் என்னால எக்ஸ்பாண்டே பண்ண முடியல பாருங்க, நாட் அக்சசிபிள்னு வருது. இது வந்து நோ ரெக்கவரி மோட்ல செட் ஆயிருக்கு. அதே ஸ்டாண்ட் பை மோட்ல செட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணி படிக்கலாம், ரிப்போர்ட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் இருக்கிறதே கொடுக்குறேன். இந்த ஜாப் பேர் வருது பாருங்க, எல்எஸ் ரீஸ்டோர், லாக் ஷிப்பிங் ரீஸ்டோர், என்ன சர்வர் நேமு, என்ன இன்ஸ்டன்ஸ் நேமு, அண்டர் ஸ்கோர், என்ன டிபி நேம், டீட்டெயிலா வருது பாருங்க. இந்த ஜாப் வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் இது என்ன ஜாப், ரீஸ்டோர் ஜாப், எந்த சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேமு, என்ன டிபி நேம். இது 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ரன் ஆகுற மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ நான் கிளிக் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பிரைமரி சர்வரில் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணியாச்சு. செகண்டரி சர்வரில் எந்த செகண்டரி சர்வருங்கிறத ஆட் பண்ணியாச்சு. என்ன டேட்டாபேஸ் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. எந்த பாத்தில் காப்பி பண்ண வச்சுக்கணும் ஃபைலை அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. ரீஸ்டோர் என்ன மாதிரி மெத்தடில் பண்ணணும், நோ ரெக்கவரி மோடா இல்லை ஸ்டாண்ட் பை மோடா அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணியாச்சு. யூசிஏ மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு சர்வரை நீங்க மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இந்த லாக் ஷிப்பிங்கோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டேட்டஸை நீங்க கண்காணிக்கலாம். கிளிக் கனெக்ட். நான் வந்து குமார் பிசி 1433 அதுவே மானிட்டர் சர்வரை கொடுக்குறேன். கிளிக் கனெக்ட். இங்க வந்துச்சு பாருங்க, ஒரு ஜாபும் வருது பாருங்க, எல்எஸ் அலர்ட். அப்படி கொடுத்துறேன். டிபி லாக் ஷிப் பிளஸ் 4 டிபி. எஸ்கியூஎல் சர்வர் ரன் ஆகுறப்ப இதையும் ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். அது பை டிஃபால்ட்டா வர்றதும் அது. இது எது ரன் பண்ணோம்னா, இந்த ஜாப் எதுல ரன் ஆகுதோ அந்த எஸ்கியூஎல் சர்வீஸ் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் என்ன ரன் ஆகுதோ அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ண அப்படிங்கிறதா இந்த ப்ராக்ஸி அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இம்பர்சனேட்டிங் த ப்ராக்ஸி அக்கௌண்ட். இல்லை எனக்கு வேற லாகின்ல ரன் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணி நீங்க யூசர் லாகின் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கிளிக் ஓகே. மானிட்டர் சர்வர் செட் பண்ணியாச்சு. கிளிக் ஓகே. பாருங்க, பேக்கப் எடுக்குது, சக்சஸ் ஆயிடுச்சு. ரீஸ்டோர் ஆகுது, சக்சஸ் ஆயிடுச்சு. சேவிங் செகண்டரி கான்ஃபிகரேஷன் சக்சஸ், பிரைமரி பேக்கப் செட்டப் சக்சஸ், மானிட்டரிங் சக்சஸ். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் லாக் ஷிப்பிங். போய் வெரிஃபை பண்ணலாமா? இது வந்துருச்சு பாருங்க, லாக் ஷிப் ரீஸ்டோரிங் செகண்டரியில. இது செகண்டரி சர்வர் தானே. லாக் ஷிப் ரீஸ்டோரிங் வந்துருச்சு பாருங்க. இதனால எக்ஸ்பவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ரீஸ்டோரிங் மோட்ல நம்ம ரெக்கவர் பண்றோம். இது ரீஸ்டோர் பண்றோம் ரெக்கவரி மோட்ல, நோ ரெக்கவரி மோட்ல. இப்ப இங்க நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி வாட்ஸ்அப்ல தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இங்க போயிருக்குமா அப்படின்னா போயிருக்காது. ஏன் போயிருக்காது அப்படின்னது உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன் போயிருக்காதுன்னு. இந்த கிரியேட் பண்ண டேபிள் அங்க போய் ரீஸ்டோர் ஆயிருக்காது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பேக்கப் ஜாப் இருக்குல்ல, இதோட வியூ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இன்னும் பேக்கப்பே எடுக்கல. கஸ்டமர் கான்ஃபிகர் பண்ணதோட இருக்குது. இதுன்னா 15 நிமிஷமா 20 மினிட்ஸ் கழிச்சு ரன் ஆகும். அப்பதான் பேக்கப்பே எடுக்கும் நம்ம செஞ்சது அந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள. அதுக்கப்புறம் அப்பயும் இங்க போய் மாடிஃபை இருக்காது. இதுல ஒரு ஜாப் இருக்குல்ல, 2 ஜாப் இருக்கும், காப்பி ஜாப், ரீஸ்டோர் ஜாப்.
ஆமா, இதுதான் காப்பி ஜாப், எல்எஸ் காப்பி லாக்ஷிப் டேட்டாபேஸ். இது ரீஸ்டோர் ஜாப். இந்த ஜாப் ரன் ஆகுறப்பதான் இந்த இருக்கு பாருங்க, இந்த டம்ப்ஸ்ல இருக்கிற பேக்கப்பை இந்த ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்றப்ப மட்டும் டாட் பிஏகே ஃபில் பேக்கப் எடுக்கிறது நல்லபடி வரும். அடுத்த தடவை லாக் பேக்கப் ஜாப் ரன் ஆகுறப்ப டாட் டிஆர்என் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல வரும். இப்ப இங்க இருக்கிற லாக் பேக்கப்ப இங்க வந்து காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடும். எந்த ஜாப் அப்படின்னா இந்த ஜாப் எல்எஸ் காப்பி அப்படிங்கிற ஜாப். இங்க வந்த பிறகு அந்த ஃபைலை யூஸ் பண்ணி இந்த ஜாப் என்ன பண்ணோம், ரீஸ்டோர் பண்ணோம். இப்ப இந்த 3 ஜாபும் 1 by 1 ரன் ஆன பிறகுதான் இங்க நான் கிரியேட் பண்ணல எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் இந்த இருக்குல்ல, இந்த டேபிள் வந்து இங்க போய் ரீஸ்டோர் ஆயிருக்கும். சரி, இங்க போய் ரீஸ்டோர் ஆயிருக்கும். அது இந்த 3 ஜாபும் ரன் ஆகாத வரையும் இங்க வந்து ரீஸ்டோர் ஆயிருக்காது. இது வந்து நோ ரெக்கவரி மோட்ல நம்ம ரீஸ்டோர் பண்ணதுனால ரீஸ்டோரிங் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. அதே ஸ்டாண்ட் பைனா இங்க ஸ்டாண்ட் பைன்னு வரும். நீங்க ரீடே பண்ணலாம், அதை ரைட் கிளிக் பண்ணி உள்ள இருக்க டேபிள பார்க்கலாம். ரைட் மட்டும் தான் பண்ண முடியாது. சரி, இது வந்து இப்போ என்னால் 20 மினிட்ஸ் என்னால் வெயிட் பண்ண முடியல, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி விவிஸ்டி ரன் ஆகலை, ரைட் கிளிக் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஜாப், ஃபெயில் ஆகுது. எதனால ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாமா? வியூ என்னாச்சு? இந்த எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட்டே ரன் ஆகலை அப்படின்னு சொல்லுது. எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸே ரன் ஆகலை. அதனால எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் இருந்தால் தான் ஜாபே ரன் ஆகும். நான் அந்த சர்வீஸை போய் ரன் பண்ணுறேன். எந்த சர்வர் அப்படின்னா இந்த சர்வரில் MS SQL Server 01 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ்ல SQL Server agent is not currently running, so it cannot be notified of this action. இப்போ நான் என்ன பண்றேன், போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். services.msc போயிட்டு services.msc போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். services.msc அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இங்க போயிட்டு எஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா SQL Server சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த ஸ்டாப்ல இருக்கு பாருங்க, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஆட்டோமேட்டிக் அப்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு நான் ஜாப் ரன் பண்றேன். ரைட் கிளிக் ஸ்டார்ட் ஜாப், சக்சஸ். இப்போ வந்து லாக் பேக்கப் மட்டும்தான் எடுத்திருக்கோம். போய் பார்ப்போமா இருக்கான்னு. டம்ஸ்ல ஓகே, இங்க இந்த இடத்துக்கு பாருங்க, நம்ம ரன் பண்ணது இது 9:55 இந்த ஒரு டைமுக்கு லாக்ஷிப் _ 2025 01 2022 சாரி 22. இப்போ உள்ள டைம் இது டிஆர்எம் ஃபைல் லாக் பேக்கப். இந்த ஃபைலு இங்க காப்பி ஆகணும். நான் மேனுவலா காப்பி பண்ணலாம், ஆனா இப்போ நான் ஜாப் வழியா காப்பி பண்ண போறேன் பாருங்க. இப்போ பார்த்தா இங்க இல்ல, இங்க இல்ல. இப்போ இங்க போயிட்டு இந்த ஜாபை ரன் பண்ண போறேன். எங்கிறது எல்எஸ் காப்பி _ ஓகே, இதான் காப்பி ஜாப். இன்ஸ்டன்ஸ் நேம் _ டிபி நேம் லாக்ஷிப். ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்டரி ஓடி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. அதை நான் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, எக்ஸிகியூஷன்ல இருக்கு, சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ காப்பி ஜாப் நான் ரன் பண்ணிட்டேன். அங்கே வந்துருச்சான்னு பார்ப்போம். அந்த ஃபைலு இந்த வந்துருச்சு பாருங்க, லாக்ஷிப். இந்த 9:55 எடுத்த லாக் பேக்கப் இது லாக்ஷிப் டேட்டாபேஸோட. இங்க வந்துருச்சா? இந்த செகண்டரி சர்வர் பார்த்துக்கு காப்பி ஆயிடுச்சு. நான் வந்து மேனுவலா காப்பி பண்ணல, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப்ல உள்ள லாக்ஷிப்பிங் காப்பி ஜாப் மூலமா நான் ரன் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ ரீஸ்டோர், இந்த டேட்டாபேஸ் தான் ரீஸ்டோர். நம்ம டேட்டாபேஸ் நேம் லாக்ஷிப். ரைட் கிளிக் வியூ ஹிஸ்டரி ஓடி இருக்கான்னு பார்க்குறேன், ஓடல.
நம்ம ஷெடியூல் இன்னும் வரல. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஜாப் ஸ்டெப் சைட் இருக்கு. சக்சஸ் சக்சஸ் இங்க வந்து அந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள் இங்க ஒடியாந்துருச்சு. இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள் ஆனா என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என்ன ரீசன்னா நம்ம ரீஸ்டோர் மோடு வந்து நோ ரெக்கவரி மோட்ல போட்டிருக்கோம். அதனால டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஸ்டாண்ட் பை மோட்ல போட்டீங்கன்னா ரீட் பண்ணலாம். இந்த எம்எஸ்டிபில போய் பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஷிப்பிங் சம்பந்தமா உள்ள டேபிள்ஸ்லாம் இருக்கும். எம்எஸ்டிபிங்கிற சிஸ்டம் டேட்டாபேஸுக்குள்ள போய் சிஸ்டம் டேபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா லாக் ஷிப்பிங் சம்பந்தமான அனைத்து டேபிள் இருக்கும். லாக் ஷிப்பிங், மானிட்டர் அலர்ட், மானிட்டர் எரர் டீடைல், மானிட்டர் ஹிஸ்டரி டீடைல், மானிட்டர் பிரைமரி, மானிட்டர் செகண்டரி, லாக் ஷிப்பிங் பிரைமரிஸ், லாக் ஷிப்பிங் பிரைமரி டேட்டாபேசஸ், லாக் ஷிப்பிங் பிரைமரி செகண்டரிஸ். இது ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னா வரும். இது ஜாப் ஐடி மட்டும் இதுல இருக்கும். ரைட் கிளிக். ஏதாவது எரர் இருந்தா ஹிஸ்டரி, அடுத்து மானிட்டர் பிரைமரி. ஆமா, பிரைமரிக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்றது. இதுல நீங்க பாத்துக்கலாம் எப்ப பேக்கப் எடுத்திருக்கு, எவ்வளவு ஹிஸ்டரி, ரிட்டன்ஷன், பேக்கப் டேட் எப்ப, என்னென்ன பிரைமரி டேட்டாபேஸ் இருக்கு. அடுத்து மானிட்டர் செகண்டரி. இது ஏன் எம்டியா இருக்குன்னா நம்ம பிரைமரி சர்வர்ல வந்து மானிட்டர் செகண்டரி டேபிள பாக்குறோம். அதே செகண்டரி சர்வர்ல போய் மானிட்டர் செகண்டரி பார்த்தோம்னா சிஸ்டம் டேபிள்ஸ், லாக் ஷிப்பிங், செகண்டரிஸ். சரி, இந்த இருக்கு பாருங்க. லாக் ஷிப்பிங் மானிட்டர் செகண்டரியில என்ன செகண்டரி சர்வர், என்ன செகண்டரி டேட்டாபேஸ், என்ன பிரைமரி சர்வர், என்ன பிரைமரி டேட்டாபேஸ், ரீஸ்டோர் த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளோ, த்ரெஷ்ஹோல்ட் அலர்ட் என்ன, எப்ப கடைசியா காப்பியான ஃபைலு, எந்த பாத்துல காப்பி ஆயிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. லாஸ்ட் ரீஸ்டோர் டேட் எப்ப நடந்திருக்கு. ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், லாக் ஷிப்பிங் நடந்திருக்கா இல்லையா. இப்ப என்னால இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போமா. இது ஸ்டாண்ட் பை மோட்ல மாத்திட்டு அப்புறம் பண்ணுவோமா. இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி அதே லாக் ஷிப்பிங் வந்து இந்த செகண்டரி இதெல்லாம் நம்மள ரெக்கவரி மோட மாத்த போறோம். எப்படி ரீஸ்டோர் பண்றங்கிற மோட. இது இந்த எலிப்ஸ் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, டாட் டாட்டா. இதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா செகண்டரி இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அங்க போயிட்டு நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ற மோட தானே மாத்த போறோம். அதனால ரீஸ்டோர் டிரான்சாக்ஷன் லாக் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. நோ ரெக்கவரி மோட் மாதிரி இல்லாம ஸ்டாண்ட் பை மோட்ல நான் ரீஸ்டோர் பண்ண சொல்றேன். ரீஸ்டோர் பண்ணும் பொழுது யூசரை டிஸ்கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். கிளிக் ஓகே பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் இங்க வந்திருக்குமா அப்படின்னா வந்திருக்காது. அதே மாதிரி திருப்பி ரன் பண்றேன், பேக்கப் எடுக்கிறேன், டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் ரன் பண்றேன், ரன் ஆகுது. இது வந்து நம்ம வந்து 2019 இருந்து 2022 பண்றோம். ஸ்டாண்ட் பை மோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டவுட்டா இருக்கு. 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாக் பேக்கப் ரன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து காப்பி பேக்கப், காப்பி ஜாப் ரன் பண்றேன். அது ரன் ஆயிடுச்சு, ரன் ஆயிட்டு இருக்கு. இது சக்சஸ். ஃபைல் வந்துருச்சான்னு பார்க்கலாமா. இந்த ஃபைலு தான், சரி, இந்த ஃபைலு தான் அது 10.1 உள்ளது.
இந்த ஃபைலு. அடுத்து ரீஸ்டோரை பண்றேன். இதுக்கு முன்னால காப்பி தானே இருக்கு, இங்க போய் பார்ப்போம். ரீஸ்டோரிங்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் ரீஸ்டோர் ஜாப் ரன் பண்ண போறேன். ls restore server name lockship database restore job ஓடணும்னு ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி அது வெர்ஷன் பிரச்சனை. இங்க டீட்டெயிலா தெரியல அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஜாப்ல போயிட்டு எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, அங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ ஹிஸ்டரின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயிலா இருக்கும். இதுல 1 by 1 பாத்தீங்கன்னா தெரியும் என்ன பஞ்சாயத்து ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு. Not apply log backup என்ன reason cannot be restored using with standby. Standby மோட்ல ரீஸ்டோர் பண்ண முடியாதான் because a database upgrade is needed. என்ன சொல்லுது, நம்ம வந்து 2019ல இருந்து 2022 கொண்டு போறோம். reissue the restore without standby. நம்ம இந்த ஏற்கனவே பண்ணோம்ல வித் நோ ரெக்கவரி மோட்ல அது மாதிரி பண்ணு, அப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா ரீஸ்டோர் லாக் வந்து டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. could not apply log backup file. இந்த .trn backup ஃபைலை ரீஸ்டோர் பண்ண முடியாதான் எங்கன்னா செகண்ட் டேட்டாபேஸ்ல. ரீசன் வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல ரீஸ்டோர் பண்ண முடியாது பேக்கப். என்ன ரீசன்னா டேட்டாபேஸ் அப்கிரேட் வந்து தேவைப்படுது. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 எஸ்கியூஎல் சர்வர் 2019. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 2022 16. இந்த ரீசனால ஃபெயில் ஆகுதுங்க. அப்போ இது நம்ம ஒன்று இதுவும் 2022 மாற்றணும், இல்லை இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம 19 இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணோம்னா ஒர்க் ஆகும் ஸ்டாண்ட் பை மோட்ல. இப்போ என்ன பண்ணலாம், பழையபடியே மாற்றி விட்டுடலாம். ரீஸ்டோர் மோடை வந்து ஸ்டாண்ட் பைல இருந்து ரெக்கவரி மோடுக்கே மாற்றி விட்டுடலாம். நம்ம எங்கே போகணும் அப்படின்னா செகண்டரியில் சர்வர் இன்ஸ்டன்ஸுங்கிற ஏரியாவில் போய் இந்த எலிப்ஸ் பட்டன் இருக்குல்ல டாட்னு இதை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனுங்கிறது இதுவா ஹரி, அந்த ரீஸ்டோர் பண்றப்ப மேனுவலா பேக்கப் எடுத்து மேனுவலா ரீஸ்டோர் பண்ற அந்த ஆப்ஷனா? ஹலோ ஜி. தேர்ட் ஆப்ஷனுங்கிறது ரீஸ்டோர் பண்றப்ப நம்மளா விசார்ட் மூலமாவே பேக்கப் எடுத்து விசார்ட் மூலமாவே ரீஸ்டோர் பண்ணுச்சுல, அது இல்லாம நம்மளாவே மேனுவலா பேக்கப் எடுத்து மேனுவலா இல்லைங்க ஜி, தேர்ட் ஆப்ஷன் வந்து பேக்கப் எடுத்துட்டு செகண்டரியில போயிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாக் மட்டும் பண்ண சொல்லுது. பண்றதா? ஓகே ஓகே. இப்போ வந்து நான் நோ ரெக்கவரி மோட்ல கேக்குறேன். அதுவா பேக்கப் எடுத்து அதுவா எடுத்துச்சு இல்லைங்க ரீஸ்டோர். யாரு ஜி இப்போ நீங்க இந்த டேட்டா பேஸ் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இங்கேயா? ஹலோ, என்ன என்ன சொல்றீங்க புரியல. செகண்டரி இருக்குல்ல ஜி, செகண்டரி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓ மேனுவல் பேக்கப் தானே, அதை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் மோடை வந்து மாத்துறோம். ஸ்டாண்ட் பை மோட்ல இருந்து நோ ரெக்கவரி மோட் பழையபடியே கொண்டு வச்சிடுறேன். கிளிக் ஓகே, சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த ஜாபை ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடும். ரெண்டு ஒரே இது நோ ரெக்கவரி மோட்ல ஓடிடுது. அதே ஸ்டாண்ட் பை மோட்ல போனோம்னா லோ வெர்ஷன்லேருந்து ஹை வெர்ஷன் போக மாட்டேது. இது வேணா நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா. லோவர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல ரீஸ்டோர் பண்ண முடியல லாக் ஷிப்பிங் செட்டப். அதுவே வந்து லோ வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷனை வந்து நோ ரெக்கவரி மோட்ல ரீஸ்டோர் ஆகுது. நீங்க சொல்றது என்னன்னா மேனுவல் பேக்கப் தான், அதை நம்ம செஞ்சு பார்த்துலாம். இப்போ ரைட் கிளிக் நியூ டேட்டாபேஸ் மேனுவல் _ls
ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து மேனுவலாக பேக்கப் எடுக்கிறேன். ரைட் கிளிக், டாஸ்க், பேக்கப். எந்த பாத்தில் எடுக்கலாம்? நம்ம இதே பாத்தில் எடுத்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்கோண்டா, இதே பார்த்து எடுக்கிறேன். எம்எஸ் எஸ்கியூஎல் டம்ஸ்க்கு ரிமூவ், கிளிக் ஆட், பேஸ்ட். வேறு என்ன கொடுக்கலாம்? மேனுவல் ஓகே. இப்போ வந்து பேக்கப் எடுக்க போகிறோம். மேனுவல் பேக்கப் எடுத்தாச்சு. இந்த இது பாருங்க பேக்கப்பு. இதை காப்பி பண்ணி இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு புரியறதுக்காக டேரெக்டாக கூட பண்ணலாம், ஏன்னா ஒரே சர்வரில் தானே இருக்கேன், பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால. இப்போ செகண்டரி டம்ஸ்ங்கிற ஃபோல்டரில் கொண்டாந்து இதை போட்டாச்சு. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி இங்கே ரீஸ்டோர் பண்ண போகிறேன். மேனுவல் எல்எஸ்டிபின்னு இருக்கு பிரைமரியில். இப்போ இதே நேமில் இங்கே ரீஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மேனுவல் பேக்கப் எடுத்து மேனுவல் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ரீஸ்டோர் டேட்டாபேஸ்ங்கிற ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போயிட்டு டிவைஸ், டேட்டாபேஸ் கிடையாது, டிவைஸ் தான் நமக்கு சோர்ஸ். எந்த பாத்துல வச்சிருக்கோமோ அங்க போகணும். கிளிக் ஆட் டிரைவ், டிரைவா எம்எஸ்எஸ்கியூஎல் செகண்டரி டம்ப்ஸ். ஓகே, இங்க போயிட்டு ஆமா இந்த இதான் இந்த பாத்தை கரெக்டா சூஸ் பண்ணி ஃபைலையும் சூஸ் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். ரீஸ்டோர் வித், இங்க வந்து ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி மோட்ல நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி மோட். ஸ்கிரிப்ட் எடுத்தும் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். விசால்ல கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிரும். என்னமோ சொல்லுது, இது ஃபெயில் ஆகுது. அக்சஸ் இஸ் டினைட். இந்த பாத்துல அக்சஸ் இல்லை. இந்த பொண்ணு நம்ம அந்த பாத்துக்கு அக்சஸ் கொடுக்கணும், இல்லை வேற பாத்துல தூக்கி போடணும். ஒரிஜினல் ஃபைல் இங்க இருக்கு. ரீஸ்டோர் வந்து நம்ம எங்க கொடுக்கலாம்? எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டா இந்த பாத்தை கொடுத்துடலாம். எம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டா. அடுத்து லாக் வந்து லாக் இங்க இருக்கா? எம்எஸ்எஸ்கியூஎல் லாக் டில இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ்கியூஎல் லாக். ஓகே, இ டிரைவ்ல இருக்கிற எம்எஸ்எஸ்கியூஎல் லாக் ஃபோல்டர்ல கொடுத்துட்றேன் லாக் ஃபைல். இப்போ கிளிக் ஓகே கொடுக்குறேன். திருப்பி ரீஸ்டோரே ரன் பண்றேன். இப்பயும் ஃபெயில் ஆகுது. என்ன சொல்லுது? அக்சஸ் இஸ் டினைட். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ்ல அக்சஸ் டினைடா? ஓகே, இந்த லாக் ஃபோல்டர்ல போயிட்டு ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். கம்பெனியா இருந்தா நீங்க சர்வீஸ் ரன் ஆகுதுல அந்த ஐடி கொடுப்பீங்க. எவ்ரி ஒன் கொடுக்காதீங்க. இது நம்ம பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால நான் எவ்ரி ஒன் கொடுக்குறேன். கிளிக் ஓகே, கிளிக் ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன். அப்ளை. இது ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து டி டிரைவுக்கும் கொடுக்கணும். டேட்டா ஃபோல்டர் இருக்கு. செக்யூரிட்டி, கிளிக் ஆட் எவரி ஒன். எவரி ஒன் கொடுக்க கூடாது ஆக்சுவலா கம்பெனில எல்லாம். யார் வேணாலும் உள்ள வரலாம். இது வந்து செக்யூரிட்டி லூப் ஹோல். அக்சஸ் இஸ் டினைடா. எப்படி வருது? ஓகே, செட் தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம்.